தமிழில் பிக் பாஸ் 9 முடிஞ்சு டைட்டில் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினாலே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கண்டக்ட் பண்ணது. இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் திவ்யா இவ்வளோ கண்டஸ்டண்ட்டில் ஏன் திவ்யா அப்படி தான் பேச போகிறோம். என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ரிடிக்ட் பண்ணது வந்துட்டு சாண்ட்ரா வந்து டைட்டில் வின்னர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அதற்கான சில ரீசன் தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து நிலை குலைந்து மென்டலி பேலன்ஸ்டே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு சாட்டர்டே எபிசோடில் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, அது ஓகே சாண்ட்ரா யூ வாண்ட் டு கண்டினியூ. அதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு கம்யூனிகேஷன். அதாவது சாண்ட்ரா பொறுத்தளவுக்கு அவர் கேட்டிருப்பாரு, என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் மென்டலி பேலன்ஸ் ஆகிருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவ் ஷோ, அதாவது ரியாலிட்டி ஷோவில் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை, அந்த பர்சனை வந்துட்டு வின்னராக அனௌன்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு ரீசனால் பண்ண முடியல. ஸோ அதுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று நடந்த ஒரு நல்ல விஷயம், அந்த ஃபினாலேயில் பார்த்தீங்கன்னா கமருதீனும் பாரும் வந்தது. ஸோ தட் ஷோஸ் தட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு கேம். இப்போ கேமில் வந்து சில பேர் தப்பராக விளாடுவாங்க, தன்னை அறியாமல் விளாடுவாங்க, தவறு பண்ணுவாங்க, ரெட் கார்டு கொடுப்பாங்க, எல்லோ கார்டு கொடுப்பாங்க. அது அஸ் அ கேம். ஸோ அது கேமாக மட்டுமே பார்த்துட்டு ஒரு செலிப்ரேஷன் டயத்தில் அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களையும் சாண்ட்ராங்க பேச வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மொமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம்போல் எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது ரொம்ப காமெடியாகவும், காமெடி கூட சொல்ல முடியாது, காமெடிக்கே காமெடியாக இருந்தது வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓரளவுக்கு பார்க்கவே முடியாது. சரி, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தாலும் முடியல, அவ்வளோ மோசமாக இருந்தது. மற்றபடி கானா வினோத்தோடைய அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. மற்றபடி எல்லா கலை நிகழ்ச்சியும் இருந்தது இல்லையா. ஸோ ஏன் திவ்யா அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரோரா, விக்கல்ஸ் அண்ட் சபரி அண்ட் திவ்யா, இந்த 4 பேரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா. அரோரா நான் ஏற்கனவே யோசிச்சது தான். அரோரா வந்து ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனால் இந்த ஷோ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஷோ பார்க்கும்போதுன்னா ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ வந்து மென்டலி பேலன்ஸ்டாக தன்னை வந்து முன்னிறுத்தி, அதாவது எப்படின்னா புறம் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எப்பயுமே. நீங்கள் எல்லா வின்னர்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடிய ஒருத்தரை தான் வந்து வின் பண்ணுவாங்க, வின் பண்ண வைப்பாங்க. அப்படி வந்து அரோராவோட திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரோரா இஸ் அ வெரி குட் ஸ்மார்ட் கேர்ள், யங் கேர்ள். ஆனால் இவங்கள மாதிரி ஒரு தன்னை வந்து நிலை நிறுத்தினாங்களான்னு கேட்டால் நிலை நிறுத்தலை. அங்கங்கே வந்து நிலை தடுமாறி இருப்பாங்க. ஸோ நிலை தடுமாறின ஒரு விஷயத்துக்காக அரோரா பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்து யார் அப்படின்னா சபரி. சபரி வந்து நல்லவர், ரொம்ப நல்லவர். அந்த வானத்தை போல படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லவர் மட்டும் கிடையாது, ரொம்ப நல்லவர் அவர். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட மாதிரியும், தன் ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப், ஒரு கம்பீரமான இருக்க மாட்டார். அது எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு சாதாரண ஒரு மனநிலையில் உள்ள ஒரு பையன் மாதிரியே இருப்பார். அதனால் அவரால் அதை டைட்டில் தாங்க முடியாது. விக்கல் அவன் வந்து செம ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஆள், ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தார், உடைவார், அழுவார், அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக பேசுவார். ரொம்ப வந்து யாரையுமே கான்ட்ரவர்சியில் கொண்டு போனது கிடையாது, ரொம்ப அசிங்கமாகவும் எங்கேயுமே கொஞ்சம் கூட பேசினது கிடையாது. ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு திவ்யா அண்ட் விக்ரம் தான் செம காம்படிஷனாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அவங்க தேர்டு கொண்டு போயிட்டாங்க விக்ரமை. ஸோ இந்த 2 பேருக்கு தான் இருந்தது. ஸோ இந்த 2 பேரில் ஏன் வந்து விக்ரம்ஸ் போயிட்டாரு, திவ்யா வந்தாங்க அப்படின்னா, திவ்யா அஸ் அ உமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷோலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த ஷோ பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு மட்டும்தான் கண்டினியூஸாக ஒரு சல்வார் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டே இருந்தாங்க. ஒரு பொண்ணு மேரேஜ் சிங்கிளாக தான் இருக்கிறாங்க, மேரேஜ் ஆகலை. பட் ஆனால் த்ரூ அவுட் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. வெனசே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறது, காலை காட்டுறது, கையை காட்டுறது, இடுப்பை காட்டுறதுலாம் எதுவுமே இருக்காது. எல்லா சூழ்நிலையிலையுமே எந்த கேமரா, அங்கே ஒரு 60 கேமராஸ் இருக்குங்கிறாங்க, 60 கேமராவில் எங்கே பார்த்தாலும் திவ்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து தன்னை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. எல்லா வீட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம், நானே சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா இடத்துலையுமே ஹியர் அண்ட் தேர் 2-3 இடத்துல தான் வந்து அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. மற்றபடி சல்வார் போட்டு வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு பெண். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. அது ஒரு முக்கியமான இஷ்யூவை நான் சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, தான் வந்து இது வந்து இந்த அழகாக இருக்கிற பொண்ணு, சேஃப் செக்யூர்டாக இல்லாத பொண்ணுங்க இது செய்வாங்க. எப்படின்னா, தன்னை யாரும் ஈஸியாக அணுகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சண்டைக்கோழி மாதிரியே இருப்பாங்க. நீ வந்து அவ்வளோ ஈஸியாலாம் போய் அப்ரோச் பண்ணிட முடியாது, பழகிட முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே செஞ்சிட முடியாது, ஒரு கைண்ட்னஸோ காட்டிட முடியாது, டக்குன்னு வந்து அடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இங்கே ஃப்ரெண்டே கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப் நான் பில்ட் பண்ணவே இல்லை, எனக்காக யாருமே இல்லை,
ஏன் அப்படின்னா அது அவங்க பர்சனாலிட்டி. யாரும் வந்து நம்ம தப்பாக அப்ரோச் பண்ணிடுவாங்களோ, யாரும் நம்ம தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறிஞ்சு சொல்லி ஒரு சண்டை போடுறது. ஸோ அந்த பொண்ணு வந்து அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறாங்க. தன்னோட சண்டைக்கு வரும்போது ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாங்க. எந்த சைட்லையுமே பேசுகிறதே கிடையாது. அதாவது அந்த டிக்னிட்டி, ரொம்ப டெக்கோரம்லாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்ததுலாம் இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தது. சண்டை போடுற இடத்துல சண்டை போடுறது, ஆக்ரோஷமாக பேச வேண்டியது, ஸ்ட்ரைட்டாக பேச வேண்டியது. அதே இடத்துல ஒருத்தவங்க வேணும் வேணாம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு மனநிலை, ப்ளஸ் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தாட்ஸ் கரெக்டாகவே இருந்தது. மேபி அந்த ரீசனுக்காக கூட திவ்யா வின் பண்ணிக்கலாம். ஸோ திவ்யா வின் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னென்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தன் பக்கத்தில் யாரையுமே அண்டை விடாமல், எந்த குரூப்பிசமும் பண்ணாமல், எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசி நியாயத்து பக்கம் நின்று சண்டை போட்டு ஆக்ரோஷமாக பேசி எதை செய்யணுமோ செஞ்சு வந்ததுக்காக கூட இருக்கலாம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஆர் பயங்கரமாக நாங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பணங்களை செலவழித்தாங்க, அதனால் வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபாரம் தான். அதே இவங்க பண்ணணும், ஏன் இவங்க பண்ணக்கூடாது, எல்லாருமே முடிஞ்சால் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ பிஆரும் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போய் நம்ம பார்க்குறோம், ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹைலி எலிஜிபிள் கேண்டிடேட் தான் திவ்யா. சில சீசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஆர் பண்ணது, பிஆர் இல்லாமல் பண்ணதெல்லாம் காம்பினேஷன் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் ஹெவி பிஆர் பண்ணி தோற்று போவாங்க, சில ஹெவி பிஆர் பண்ணி ஜெயிப்பாங்க. ஸோ எல்லா கேஸுமே நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, 1 by 1 நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பெரிய நேம்டு பர்சன் யாருமே கிடையாது. மேபி அவங்க வராமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மேட் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே போய் குப்பையை கூட்டிக்கிட்டு இருக்கிறது, கக்கூசை கழுவுறது, கிச்சனில் சாப்பிட்றது, மெயினாகவே அதான் நடக்குங்க. வேறு எதுவுமே பேச முடியாது இல்லையா? மெயின் டாஸ்க்கே ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்து போய் நான் குப்பையை கூட்டிகிட்டு இருக்கேன், நான் பாத்ரூமை கழுவுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் வராமல் போயிட்டாங்க இந்த ரீசனுக்காக. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, யூடியூப்பில் இருக்கிற பிரபலமான பீப்புள் எடுத்து போட்டாங்க. இந்த ரம்யா ஜோ, அரோரா, விக்ரம் விக்கல்ஸ், இவங்கெல்லாம் வந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பெருசாக இல்லை. அவங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவு வந்தவங்க, அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு வந்தவங்க. அப்புறம் விஜய் ஸ்டார்ஸ், இப்போ வந்து திவ்யா கணேசன் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க. அதை தாண்டி நீங்கள் திவ்யா பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் விஜயனுடைய ரசிகை, தீவிர ரசிகை அவங்க அந்த மாதிரி. அப்புறம் திவ்யா வந்து ஒரு அழுகாட்சி பண்ணிட்டே இருந்தாங்க, எனக்கு அவார்டே கிடைச்சது கிடையாது, இது வந்து கிடைச்சா ஃபஸ்ட் டைம் அவார்டு, எனக்கு ரொம்ப நாளாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஒரு அவார்டு கிடைச்சதில்ல, எனக்கு நேற்று தான் பக்கத்தில் வந்திருப்பான் அவன் பார்த்தா திடீர்னு போய் அவார்டு வாங்கிட்டு வருவான், அப்போ அந்த அவார்டு வாங்கிட்டு வந்ததை தொட்டு கூட பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம அவார்டு வாங்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில உண்மையாக இருக்கும், இல்லை அழுகாட்சி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து திவ்யா கிரியேட் பண்ண சில சீன்ஸ். ஓகேயா? ஸோ திவ்யாவை செலக்ட் பண்ணது ரொம்ப மோசமானதுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். எனக்கு நான் கம்பேர் பண்ணது திவ்யாவா விக்ரம் விக்கல்ஸான. ஸோ அவங்க திவ்யா பக்கம் போயிருக்காங்க. இப்படி இந்த ஷோ முடிஞ்சது. ஒரு வழியாக எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, அப்பாடா இந்த பிக் பாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. எல்லாருக்குமே அதான், அப்பா டயர்ட் ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.